அப்பதான் திருட்டுத்தனமா எடுத்த மாதிரி இருக்கும். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம்மா. என்ன மாமா? இந்த மாதிரி நீ நிறைய வீடியோ எடுத்திருப்பியோ? என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? உண்மையிலேயே திருட்டுத்தனமா எடுத்தா கூட இவ்வளவு டீட்டெயில் இருக்காதுமா. நீ அவ்வளவு சொல்றியே, அதான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சது இப்படித்தாம்மா. அப்புறம் அன்னைக்கு கூட ஜெகதா நகையை திருடும் போது எடுத்தனே, அந்த லெவல்ல தான் என்னால எடுக்க முடியும். விளையாடாதீங்க மாமா. நான் சொன்ன மாதிரி நீங்க போய் எடுங்க, அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். இந்தாங்க மாமா, போய் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கோங்க. கேமராவை ஆன் பண்ணிடுங்க. நாங்க மறுபடியும் முதல்ல இருந்து நடிக்கிறோம். நீங்க நடிங்க, நான் எடுக்கிறேன். மாமா ரெடியா? ரெடி. ஓகே. எப்படி ஐடியா? இத மட்டும் நான் பண்ணிட்டேன்னா அந்த கல்யாணம் நடக்குமா? சத்தியமா நடக்கவே நடக்காது பூங்குடி. இப்ப சொல்லு, நான் கல்யாண மண்டபத்துக்கு போனா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா, இல்ல இங்க இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? இங்க இருந்தாதான். இங்க இருந்தா மட்டும்தான் நம்மள கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாம என்ன செய்ய போறோம்னு யாருக்குமே தெரியாது. அப்ப மட்டும் நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணா ஸ்ருதி கல்யாணத்தையும் நிறுத்த முடியும், சக்தியோட கல்யாணத்தையும் நிறுத்த முடியும். எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் பூங்குடி. எப்படி இருந்தாலும் உங்க அப்பாவையும் உங்க அத்தையும் ஜெயிச்சிரியடி. இந்த பூங்கொடி கிட்ட மோதுனா சும்மா விடுவேனா? யாராவது பாத்துட்டு போறாங்க, முடிச்சிடலாம். மாமா ஓகே.